நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என் கிளாஸ்ல இருந்து வெண்ணிலா பேசுறா. அது ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சிட்டு இருக்குடா. நீ மட்டும் கொஞ்சம் விட்டு குத்தா ஜெயிச்சிரும். அவளுக்கு பயமா இருந்தா ஓட சொல்லுங்க இந்த போட்டியில இருந்து. ரொம்ப பேசுறடா. குட் மார்னிங் டீச்சர். குட் மார்னிங். குட் மார்னிங் டீச்சர். குட் மார்னிங். அசோக். டீச்சர். ரவி எங்க? தெரியல டீச்சர். எப்பவுமே உன்னோட தானே இருப்பான். ஆமா டீச்சர், இன்னைக்கு கிளாஸ் விட்டு போயிட்டான். அப்படியா? சரி, நீ அவனை பார்த்தனா உடனே என்ன வந்து பார்க்க சொல்லு. சரியா டீச்சர்? எங்க போயிருப்பான்? ரவி. தனியா உட்காந்து இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? மிஸ், அது வந்து மத்தியானம் நான் ஸ்டாஃப் ரூம்ல வந்து மீட் பண்ண சொன்னேன்ல, ஏன் வரல? மிஸ், நான் வந்தேன் மிஸ். நீங்க டீச்சர் ரூம்ல இல்ல மிஸ். போய் சொல்ற. நான் அங்கதான் இருந்தேன், நீ தான் வரல. மிஸ், அது வந்து போய் சொல்லாத. தப்பு பண்ணா தப்பு பண்ணேன்னு ஒத்துக்கோ. சாரி மிஸ். உனக்கு இந்த காம்படிஷன்ல கலந்துக்கிட்டு பிரைஸ் வாங்கணுங்கிற எண்ணம் இருக்கா இல்லையா? சொல்லு, இருக்கா இல்லையா? நான் என்னமோ எனக்கு காம்படிஷன் மாதிரி இவ்ளோ சீரியஸா இருக்கேன், நீ என்னடானா இவ்ளோ கூலா இருக்க. சரி விடு, நான் உனக்கு ஒரு பேப்பர்ல எழுதி கொடுத்தேன்ல, அது எங்க? அதை கொடு. மிஸ், அதை எங்கேயோ மிஸ் பண்ணிட்டேன் மிஸ். Why are you so irresponsible, ரவி? சாரி மிஸ். இட்ஸ் ஓகே. அது என்கிட்ட இன்னொரு காப்பி இருக்குன்னு நினைக்கிறேன், நீ வா எடுத்து தர. ரவி, என்ன ப்ராப்ளம் உனக்கு? ஏன் இப்படி என்னமோ மாதிரி பிஹேவ் பண்ற? இல்ல மிஸ், அது வந்து நான் காம்படிஷன்ல கலந்துக்கல மிஸ். வாட்? காம்படிஷன்ல கலந்துக்கல மிஸ். ஏன்? வீட்டில் வேணான்னு சொல்றாங்க மிஸ். நான் உங்க அப்பா கிட்ட பேசுறேன், கவலைப்படாத. நாங்க ஊருக்கு போறோம் மிஸ். நோ, நீ பேர் கொடுத்துருக்க. காம்படிஷன் முடியற வரைக்கும் நீ எங்கேயும் போக கூடாது, புரியுதா? ஏய், ஏன் அழற? நான் உங்க அப்பா கிட்ட பேசுறேன். நான் அந்த காம்படிஷன்ல கலந்துக்கல மிஸ். என்னடா, ஏன் இப்ப திடீர்னு கலந்துக்க மாட்டேங்கிற? ஏய், அழாம சொல்லுடா. எனக்கு பயமா இருக்கு மிஸ். பயமா இருக்கா? இதுல என்ன பயம்? நீதான் நல்லா பேசுறியே, அப்புறம் எதுக்கு தேவையில்லாம பயப்படணும்? இங்கிலீஷ பார்த்து பயமா இருக்கா? அப்புறம் என்ன பிரச்சனை? கை பாம பார்த்தா பயமா இருக்கு மிஸ். கை பாமா? 7th C ஆசீர்வாதம் மிஸ். அவனை பார்த்து நீ ஏன் பயப்படணும்? போட்டியில கலந்துக்க கூடாதுன்னு மிரட்டுறா மிஸ். நான்சென்ஸ். அவங்க வீட்டுக்கிட்ட தான் மியூசிக் கிளாஸ் இருக்கு மிஸ். அங்க போறப்ப அடிப்பா மிஸ். ஓ, வேற என்னலாம் சொன்னா? அவங்க கிளாஸ் வெண்ணிலா தான் ஜெயிக்கணுமா மிஸ். என்ன பேசக்கூடாதுன்னு சொல்றா மிஸ். என் காதை பிடிச்சி திருகிறா மிஸ். இன்னும் வலிக்குது. சின்ன பையன்னு பார்த்தா ஒரு 3rd கிரேட் ரவுடி மாதிரி பிஹேவ் பண்ணியிருக்கான். இருக்கட்டும், நான் அவனை டீல் பண்ணிக்கிறேன். அந்த அவன் பேர் என்னன்னு சொன்ன? கைபாம். அந்த ரவுடி பையனுக்கு பயந்துட்டு தான் நீ போட்டியில கலந்துக்க மாட்டேங்கிறியா? உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு வேற சொன்னா மிஸ். ஓ, இதெல்லாம் வேறயா? இதை உங்ககிட்ட சொன்னா ரொம்ப வருத்தப்படுவேன்னு சொன்னா மிஸ். ச்சே, இந்த சின்ன வயசுல ஒரு ஃபுல் ஃப்ளெஷ்ட் ரவுடி மாதிரி பிஹேவ் பண்ணியிருக்கான். நீ எதுக்கும் கவலைப்படாத, ஒழுங்கா ப்ரிப்பேர் பண்ணு, சரியா? அவனை நான் பாத்துக்கிறேன். வா, உன்னோட பேக் எடுத்துட்டு வா. நான் உனக்கு இன்னொரு காப்பி தரேன். சார், ஆஹா, இவன் நம்மளை அமுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இவன் அமைக்கிற வேண்டியதான். சொன்னா முத்தாலிய உள்ளுக்குள்ள ஏதோ யோசிக்கிறானோ. என்னவா இருக்கும்? சார், ஏ குருவி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆந்த்ரோலஜி, நியூமராலஜி. சார் சார் சார், நான் வட்டி கேட்க வரல சார், இது வேற மேட்ரு.
ஓ சொல்லுப்பா. மற்ற விஷயம்னா ஓ சொல்லுப்பா. அதே வட்டி கேட்க வந்தா டஸ் புஸ்னு இங்கிலீஷ்ல பேசி என்ன விரட்டி விட்டுருங்க. என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க குருவி? நான் ஏன் உங்ககிட்ட இங்கிலீஷ்ல பேசுறேன் சொல்லு. ஏன் சார்? அதான் ஏன்பா, அதாவது உன் இங்கிலீஷை டெவலப் பண்றதுக்காகப்பா. சார் டெவலப் ஆகுமா சார்? ஏற்கனவே ஏதாவது இருந்தா தாண்டா அதை டெவலப் பண்ண முடியும். ஒண்ணுமே இல்லாம இருக்கிறத வர வைக்கிறது பேரு மேஜிக். சார் டெவலப் ஆகுமா சார்? ஐயோ என்னய்யா பிரிண்ட் போட போட்டோவை கொடுத்த மாதிரியே கேக்குறியே. ஆகும் ஐயா, ஆனா அது மெல்ல மெல்லத்தான் டெவலப் ஆகும். சார் மெல்லனா எவ்வளவு மெல்லம் சார்? கொஞ்சம் ஒரு 20-30 வருஷம் ஆகும்பா. சார் 30 வருஷம்னா அதுக்குள்ளேயே நான் ரிட்டையர்ட் ஆயிடுவேனா சார்? இல்லப்பா, வழக்கமா அது அப்படித்தான் ஆகும். ஆனா ஒன்ன மாதிரி பிரில்லியன்ட் ஆளுக்கெல்லாம் அவ்வளவு நாள் ஆகாதுன்னு சொல்ல வந்தப்பா. சார் எனக்கு இங்கிலீஷ் வருமா சார்? வரும், ஆனா வராது சார். இல்லப்பா, இங்கிலீஷ் வரும், அதுல தப்பு வராதுங்கிறது தான் வரும் வராதுன்னு சொன்னேன். கண்களும் காதப்பா. தேங்க்ஸ் சார். ஏப்பா எமோஷன் ஆகுற? ஃபீலிங் சார். ஓ, உங்க சேர்ல என்ன உட்கார வச்சு அழகு பார்க்கணும்னு நினைக்கிறீங்களே, உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல சார். குருவி, எனக்கு அப்புறம் இந்த பள்ளிக்கூடத்தை ஒரு நல்லவன் கையில ஒப்படைக்கணும்னு நினைக்கிறேன்ப்பா. சார். ஆமாம் குருவி, உன்னை விட்டா வேற தகுதியானவன் யார் இருக்கா சொல்லு. கொஞ்சம் ஓவரா தான் நெஞ்ச புழிஞ்சிட்டோமோ. வரேன் சார். குருவி நில்லு, நீ ஏதோ பேசணும்னு சொல்லி வந்தியே. ஒன்னும் இல்ல சார், பேச்சு போட்டி பண்றீங்களே அதுல. அத வந்து பார்க்கணுமா? இல்ல சார், அதுல அது ஸ்டூடெண்ட்ஸுக்கான போட்டி, அதுல நீ எல்லாம் கலந்துக்க முடியாது. அது இல்ல சார். அப்புறம் நான் அதுல ஜட்காவா இருக்கணும் சார். ஜட்காவா? ஆமா சார், நடுவுல உக்காந்துக்கின்னு மார்க்கெல்லாம் போடுவாங்களா சார். ஓ ஓ, அதுல ஜட்ஜா வரணுமா? ஆமா சார். நடக்கிறது இங்கிலீஷ் போட்டியா, அதுல நீ ஜட்ஜா? ஆமா சார். ஏன் இந்த கொலவெறி சார்? என்ன எங்க அம்மா பிளாஷ்பேக்கா? ஆமா சார். சொல்லு. எங்க அம்மாவுக்கு என்ன ஜட்ஜாக்கி பார்க்கணும்னு ஆசை சார். ரொம்ப பேராசையா இருக்கு குருவி. ஆனா நான் பிறந்ததும் அவங்க இறந்துட்டாங்க சார். கொடுத்து வச்ச மகராசி சார். பார்க்க கொடுத்து வைக்கலையேன்னு சொல்ல வந்தேன். இல்ல சார், இதுக்கப்புறம் நான் படிச்சு வக்கீலாயி ஜட்ஜாயி ரொம்ப கஷ்டம். நீ மறுபடியும் 1ஆம் கிளாஸ்ல இருந்து படிக்கணுமே. அதான் சார், இந்த போட்டியில என்ன ஜட்ஜ் ஆக்குனீங்கன்னா மார்க் எல்லாம் போடணுமே குருவி. அதான் சார், நீங்க ஓரமா நின்று கை காட்டினீங்கன்னா நான் போட்டு விட்டுருவேன் சார். குருவி, உன்னுடைய தன்னம்பிக்கை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் யோசிச்சு சொல்றேன். தேங்க்யூ சார். அப்படியே அந்த ஹெட்மாஸ்டர் மேட்ரு அது பிரச்சனையே இல்ல, கன்ஃபார்ம். நீ போய் வேலைய பாரு. ஓகே சார், வரேன் சார். இவனுக்கு கொடுக்க வேண்டிய வட்டிக்காக நாம போற நாடகம் ரொம்ப ஓவரா இருக்கும் போல இருக்கே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என் மேல நம்பிக்கை இல்லைன்னா நீங்க அவனே கேட்டு பாருங்க சார். சேச்சே, என்ன எஸ்தர்? ஏய் சொல்லுடா. ஆமா சார், அவன் மிரட்டினா. சார் இங்க போய் உட்கார். கவலைப்படாதீங்க எஸ்தர், ஐ வில் டேக் கேர். நீங்க தான் சார் கேட்கணும். எனக்கு இந்த ஸ்கூல்ல உங்களை விட்டா வேற யார் சார் இருக்கா? எஸ்தர், நான் பாத்துக்கிறேன் எஸ்தர், நான் பாத்துக்கிறேன். நோ கிரை, நோ கிரை. ஆமா சார், நான் உங்களை தான் சார் நம்பி இருக்கேன். ப்ளீஸ் அழாதீங்க எஸ்தர். ஒரு சாதாரண பேச்சு போட்டிக்கா சார் இப்படி எல்லாம் பண்ணுவாங்க? என்ன செய்யறது எஸ்தர், இப்படி எல்லாம் இருக்காங்களே. ரொம்ப வருத்தமா இருக்கு சார். வருத்தப்படாதீங்க எஸ்தர். உங்க மேல ஒரு காக்கா எச்சம் போட்டா கூட நான் சும்மா விட மாட்டேன். அந்த காக்கா இந்த உலகத்தோட எந்த மூளைக்கு போனாலும் அதை தேடி கண்டுபிடிச்சு மண்டையில தட்டி அதை உங்ககிட்ட வந்து கான்னு மன்னிப்பு கேட்க வைக்கல நான் அழகா இல்லை எஸ்தர். தேங்க்ஸ் சார். இது மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் டென்ஷன் ஆகாதீங்க எஸ்தர். ஐ வில் டேக் கேர். வணக்கம் சார். சார் நீங்கள் கூப்பிட்டு விட்டீங்கன்னு குருவி சொன்னான். யார் அதை கைபாமு? சார் ஹூ இஸ் கைபாம்? கைபாமா? என்னையா முழிக்கிற? கைபாம் தெரியாதா உனக்கு? தெரியுது சார், இந்த தூக்கி எறிஞ்ச வெடிக்குமே அதானே? யோ அந்த பாம் இல்லையா, உன் கிளாஸ்ல ஒரு ரவுடி இருக்கானாமே கைபாம்னு. ஓ அவனா? சார் அவன் பேர் ஆசீர்வாதம் சார். ஐ வில் டிஸ்மிஸ் ஹிம் இமிடியேட்லி. சார் பாத்தீங்களா சார், பாத்தீங்களா? அவனை டிஸ்மிஸ் பண்ணுவேன்னு சொன்ன உடனே இவர் முகத்துல அப்படியே ஷாக்கு. இவரோட ஆள் தான் சார் அவன். ஆமாங்க, அவன் என் ஸ்டூடெண்ட்டு தான். சார்
இவங்க என்ன சார் அவன் என்னமோ அடியாள் மாதிரி பேசுறாங்க. பாத்தீங்களா சார், உண்மை தானா ஒரு வாயிலிருந்தே வெளியே வருது. அழகனா கொக்கா கொக்கி போட்டு உண்மையை வெளியே கொண்டு வந்துட மாட்டேனா? இப்போ என்ன உண்மையை நான் சொல்லிட்டேன்? கைபாமு பொடியாள் இல்ல அடியாள்னு உண்மையை நீயே ஒத்துக்கிட்டல்ல. நான் எப்போ சார் ஒத்துக்கிட்டேன்? இது என்ன அநியாயமாவில் இருக்கு சார், பேசாம இவரை நம்ம ஸ்கூல் டிராமா கிளப்க்கு செக்ரட்டரியா போட்டுடலாம் சார். என்னமா நடிக்கிறாரு. என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க சார். உங்க பையன் இவங்க செக்ஷன்ல இருக்கிற ரவியா மிரட்டி இருக்கான். எதுக்கு சார்? ஏன் எதுக்குன்னு உனக்கு தெரியாதா? சார் இப்படி மொட்டையா பேசுறத நிறுத்திட்டு கைபாம் என்ன பண்ணான்னு சொல்லுங்க. ரவி பேச்சு போட்டியில கலந்துக்க கூடாதுன்னு உங்க கிளாஸ் ஆசீர்வாதம் மிரட்டி இருக்கான். யோ கேட்டியா ஐயா, இந்த கிளாஸ் பையன் ஒருவனுக்கு பாதுகாப்பற்ற சூழல் உருவாயிருக்கு. இட் இஸ் an எமர்ஜென்சி சிச்சுவேஷன். என்னையா ஷாக் ரியாக்ஷன் கொடுக்குற? அவன் அப்படியெல்லாம் பண்ணியிருக்க மாட்டியா சார்? அதேதான் சார் நாங்களும் சொல்றோம். அவன் அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டான் தான். அதான் உங்களுக்கே தெரியுதே, அப்புறம் என்ன? இருங்க சார், இன்னும் நான் முடிக்கல. கைபா மிரட்டி இருக்க மாட்டான், அவனை யாரோ மிரட்ட சொல்லி இருக்காங்க. அப்படியா? யாரா இருக்கு? நானா? உண்மையை ஒத்துக்கிட்டதுக்கு தேங்க்ஸ் சார். விளையாடாதீங்க சார், நான் ஒன்றும் அந்த மாதிரி ஆள் இல்லை. நீ அந்த மாதிரி ஆளோ இல்ல நொந்த மாதிரி ஆளோ எனக்கு தெரியாது. ஆனா எஸ்தருக்கு எதிரா நீ எது பண்ணாலும் அதை உடச்சேரிய அந்த அழகா இருக்காயா. தேங்க்ஸ் சார். சார் நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்லை சார். ஒருவேளை ஆசீர்வாதம் தப்பு பண்ணியிருந்தா அவனை நான் கண்டிக்கிறேன் சார். எப்படி என் செல்லம் என் ராசான்னு கண்டிப்பீங்களா? சார் யோ தெரியுமியா உன்னை பத்தி? நீ தான் பசங்களை அடிக்கவே மாட்டிய, கொஞ்சம் கொஞ்சம் திட்டுவ, எனக்கு தெரியாதா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார். யோ இதெல்லாம் ஒரு பொழைப்பாயா? உன் கிளாஸ் பசங்க ஜெயிக்கிறதுக்காக மற்ற கிளாஸ் பசங்களை மிரட்டுவியா? சார் அப்படி பண்ணியிருந்தா தப்பு தான் சார். இது ஒரு காரணம் போதும்யா உன் கிளாஸ் பசங்களை போட்டியிலிருந்து தள்ளி விட. ஆனாலும் செவன்ஸ் என்ன கிழிக்குதுன்னு பார்க்கலாம் தான்யா நான் எதுவும் பண்ணல. போ போ போய் அந்த கை பாம்பிட்ட சொல்லு நான் ஆட்டம் பாம்புன்னு. என்கிட்ட ஆட்டம் காட்டுனீங்க அடக்கிடுவேன். போங்க சார், போட்டியில நேரடியா மோதுங்க, இப்படி குறுக்கு வழியிலலாம் சச்சா. என்ன எஸ்தர் ஓகேவா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? என்ன எல்லாரும் பெரிய ரவுடி நினைப்பா? ஸ்கூல் பூரா உங்களை பத்தி அப்படித்தான் பேசிக்கிறாங்க. நீங்களும் அதே மாதிரி பண்ண எப்படிரா? கைபாம்பு, மின்னல், சிட்டி ரோபோ, ஒட்டலம் இப்படி எல்லாம் சொன்னதான் உங்களை யாருண்டே அடையாளம் தெரியுது. 7ஆம் வகுப்பு படிக்கிறப்போ உங்களுக்கு எல்லாம் அடைமொழி. ஏய் யாரும் அந்த ரவியை மிரட்டினது? கேட்குறல்ல, யாரா மிரட்டினது? நீங்க 4 பேரும் தானே? நாங்க மிரட்டலாம் இல்லை சார், சும்மா பேசதான் சார் செஞ்சோம். இப்போ எதுக்குடா நீங்க அவங்ககிட்ட போய் பேசுனேன்? சார் அவன் எங்க ஃப்ரெண்டு சார். ஃப்ரெண்டா? ஓய் விட்டு வாய் வெத்தலாவுக்கு போட்டுக்கிறேன். ஃப்ரெண்டாம்ல சார், அவங்கிட்ட நாங்கள் அன்பை தான் சார் பேசணும். ஏய் நீ பேசாதடா, உன் பேரத்தை எல்லாருமே சொல்றாங்க. நீ தான் அவனை கழுத்தை பிடிச்சி நெரிச்சாமலடா. சார் போய் சார், நான் ஒன்றும் கழுத்தெல்லாம் பிடிக்கல சார், சும்மா வயிற்றுலாம் சார் குத்துனேன். வாடா வா. வகுத்துல ஊத்துனீங்களோ? தோற வேற என்ன பண்ணியே? முதுகுல அடிச்சீங்களோ? இல்லை சார். அப்புறம் தலையில லேசா வலிக்காம கொட்டணும் சார். ஒன்னொன்னா இப்ப தாண்டா வெளியில வருது. சார் அவன் சொன்னா கேட்கல சார். என்னடா சொன்னீங்க? விட்டு கொடுக்க சொன்னான் சார், முடியாதுன்னா அதான் கைபாம் வயிற்றுலேயே குத்துனான். விட்டு கொடுக்க சொன்னீங்களா? ஆமாம் சார், ரவி கான்வென்ட்லாம் படிச்சிருக்கான், நல்லா இங்கிலீஷ்லாம் பேச வரும். வெண்ணிலா பாவம் சார், அதான் ஒரு தடவை விட்டுக்குறான்னு கேட்டோம், மாட்டை நடம் பிடிச்சான். அதான். ஏன்டா அதுக்காக இப்படியாடா பண்ணுவீங்க? சும்மாவே வெண்ணில எதுக்கு எத்தாலும் அழுவும் சார். இதில் தோத்துச்சுன்னா அதால தாங்க முடியாது சார், அதான். சரிடா, இது போட்டி, இப்படியெல்லாம் செஞ்சு ஜெயிக்க பார்க்கக்கூடாது, புரியுதா? டேய் கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணா தாண்டா எந்த போட்டியிலும் ஜெயிக்க முடியும். இப்படி குறுக்கு வழியிலெல்லாம் ஜெயிக்க முடியாது. அப்படியே ஜெயிச்சாலும் அது உண்மையான வெற்றி கிடையாது. டேய் ஏற்கனவே உங்களை எல்லாத்துக்கும் ரொம்ப கெட்ட வேறு. நீ இப்படிலாம் வேற நடந்துக்கிட்டீங்கன்னா இடம் நினைப்பாங்க. சார் வெண்ணிலா தோத்துச்சுன்னா? தோக்கட்டும், அதனால என்ன? டேய் ஜெயிச்சா சந்தோஷம்டா, தோத்தா அனுபவம், அப்படித்தான் எடுத்துக்கிறேன். தோத்தா என்ன சார்?
அனுபவம்டா. முதல் தடவையில் எவனாலையும் ஜெயிக்கவே முடியாது. ஒவ்வொரு தடவையும் தோக்கத்தான் எப்படி ஜெயிக்கணுன்ற வழி தெரியும். இங்கே பாருங்க, வெண்ணிலா ஜெயிக்கணுன்று நீங்கள் எல்லாருமே நினைக்கிறது சந்தோஷம். அதுக்காக அடி உதையில் இறங்கினீங்கடா ஸ்கூலை விட்டு அனுப்பிச்சிடுவாங்களடா. சரி, நாளை காலையில் ரவியை கூப்பிட்டு வருவேன். ஒழுங்கா நீங்கள் எல்லாருமே அவன்கிட்ட மன்னிப்பு கேட்குற வழியை பாருங்க. என்னடா மன்னிப்பு கேட்பீங்கல்ல? மன்னிப்பு கேட்டுட்டு திரும்பவும் அதே தப்ப பண்ணக்கூடாது. பண்ண மாட்டேன் சார். சரி, கிளாஸுக்கு போங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஸ்டாலின் சார் வணக்கம் சார். உட்காருங்க. இப்படி பசங்க பெஞ்சில் உட்கார்றதே ஒரு நல்ல ஃபீலிங் இல்ல? நாம திரும்பவும் சின்ன பசங்களா மாறிட்ட மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கு தோணுதா? இங்க இருந்த காலம்தான் நம்மளுடைய சந்தோஷமான காலம். அந்த பக்கம் போன பிறகு ஒரே டென்ஷன் தான். ஆமாம் சார். சரி, அதை விடுங்க. இந்த பேச்சு போட்டியில பேச வேண்டிய பசங்கள்லாம் ஜாலியா இருக்காங்க. அந்த எஸ்தரும் நீங்களும் தான் டென்ஷனா இருக்கீங்க. நீங்கள் சொல்றது கரெக்டு தான் சார். அப்புறம் நம்ம டீம் எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்குல்ல? நம்ம டீமா? என்ன சார் சொல்றீங்க? நான் என்னத்த சொல்றது, அதான் ஸ்கூலே சொல்லுதே. என்ன சார் சொல்றாங்க? சுண்ணாம்பு தலையன், அதாவது நான், தேனிக்கார தம்பி, ஐ மீன் நீ, அப்புறம் 7th பசங்க, நம்ம எல்லாரும் ஒரு டீம். அப்படியா? ஆமா, நம்ம எதிரி அழகன், இந்த எஸ்தரு, அதுக்கப்புறம் நம்மளை பிடிக்காத மத்த எல்லாரும் ஒரு டீம். சார் என்ன சார் இதெல்லாம்? ஆமாப்பா, அழகன் சார்பில் களரங்க போறது 7A ரவி, நம்ம டீம் சார்பில் களரங்க போறது வெண்ணிலா. சார் ஒரு சாதாரண போட்டி சார் இது. என்னமோ உளவு யுத்தம் மாதிரி ஆக்கிட்டாங்க. அதுவா ஆகல ஸ்டாலின், நம்ம எல்லாரும் சேர்ந்துதான் இது பெரிய சண்டை ஆக்கிட்டோம். சார் நான்லாம் அப்படி நினைக்கவே இல்லை சார். என்ன நினைக்கல? இல்ல என்ன நினைக்கலன்னு கேட்குறேன். இதை சீரியஸா நினைக்காம தான் ஸ்கூல் விட்டுறது வீட்டுக்கு போகாம இங்கேயே உட்காந்து அதை பத்தி நினைச்சிட்டு இருக்கீங்களா? சார் எஸ்தரையோ ஏஹெச்எம்போ ஜெயிக்கணும்னு நான் நினைக்கவே இல்லை சார். வெண்ணிலா தோத்துறக்கூடாதுன்னு மட்டும்தான் சார் நான் நினைக்கிறேன். ஒரு சின்ன வெற்றி போதுங்க சார், அது அவளோட தன்னம்பிக்கையை ரொம்ப ஜாஸ்தி ஆகிக்கிறோம். அது மட்டும் நடக்கணும்னு தான் சார் நான் ரொம்ப ஆசைப்படுறேன். மற்றபடி நான் திறமைசாலின்னு யாருக்கும் ப்ரூவ் பண்ணணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை சார். ஸ்டாலின், உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? ஆனா சார் இந்த வெண்ணிலா ஜெயிப்பான்னு ஒரு 20 ரூபா இந்த குருவி கிட்ட பெட்டு கட்டி இருக்கேன். அது தோத்துடக்கூடாதுன்னு தான் இந்த பயம். குறிவிட்டு தானே சார், நான் எப்போ பெட் கட்டணும்னு சொல்லி சமாளிச்சிடலாம். அப்ப வெண்ணிலா ஜெயிக்க மாட்டாளா? அப்படியெல்லாம் இல்லை சார், அவள் கண்டிப்பாக ஜெயிப்பா. ஜெயிக்கிறாளோ தோக்குறாளோ, ஆனா அவ ஜெயிக்கிறான்னு தானே பெட்டு கட்டணும். சார் நான் ஒரு விஷயம் கேட்பேன், நீங்கள் தப்பாக எடுத்துக்கிற கூடாது. கேளுங்க ஸ்டாலின், கேளுங்க. ஏன் சார் 7C பசங்க மேலே மட்டும் உங்களுக்கு தனி பாசம்? ஸ்டாலின், எல்லா பிள்ளைங்களும் நம்ம பிள்ளைங்க தான். இருந்தாலும் ஏன் இந்த பிள்ளைங்க மேல தனி அக்கறைன்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு காரணம் தான். எந்த புள்ள உருப்படாம இருக்கானோ அந்த புள்ள மேல தானே அம்மாவுக்கு பாசம் ஜாஸ்தியா இருக்கும். அதே மாதிரி தான் எனக்கும். நிஜம்தா சார். ஸ்டாலின், மற்ற கிளாஸ் பிள்ளைங்க எல்லாம் உஷாரான பிள்ளைங்க, எப்படியாவது பொழைச்சுக்கும். ஆனா இந்த மாதிரி ஒன்னும் புரியாம தவிக்கிற பிள்ளைங்க சின்னதா ஏதாவது பண்ணா கூட எனக்கு பெரிய சந்தோஷம்ப்பா. அப்புறம் நாளைக்கு நானும் ஒரு ஜட்ஜு தான், கவலைப்படாதீங்க. வெண்ணிலா வாயை திறந்தா போதும், 10க்கு 10 போட்டுடுறேன். இன்னொரு ஜட்ஜு ஏஹெச்எம் ஆச்சே சார். அவன் எப்படியும் கம்மியா தான் போடுவான். நீங்க டென்ஷன் ஆகாம ஃப்ரீயா இருங்க, மத்தத அப்புறம் பாத்துக்கலாம். சரிங்க சார். ஆமா, இந்த வெண்ணிலா எதை பத்தி பேச போறா? குளோபல் வார்மிங் சார். ஓ, உலகம் ஏன் உருண்டியா இருக்குங்கிற மாதிரி தானே அது சார்? இல்லையா? உலக வெப்பமயமாதலை பத்தி பேசுறா சார். ஓ, கரெக்ட் கரெக்ட், அது எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரியுதான்னு செக் பண்ணேன். முழு மனசோட சொல்றேன், நீங்க நாளைக்கு ஜெயிக்கணும் சார். எங்களுக்காக இல்லைண்டா கூட எங்களுக்காக எப்பவுமே சப்போர்ட் பண்ற உங்களுக்காவது கண்டிப்பா செய்வேன் சார். ஸ்டாலின், தோத்தவனுக்கு அடுத்து ஜெயிக்கணும்னு வெறி இருக்கும். ஒரு தடவை ஜெயிச்சவனுக்கு அதை தக்க வைக்கணுங்கிற ஒரு இருக்கும். சோ இதுதான் பெட்டர். ஸ்டாலின், வெற்றியோ தோல்வியோ மத்தெல்லாம் அப்புறம்தான். விளையாடுறோம், அதுதான் முக்கியம். சரி, எந்திரிங்க போலாம். வெற்றி நிச்சயம், அது வேத சத்தியம்.